மாணவி சடலமாக மீட்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு இருசக்கர வாகனம் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த இருசக்கர வாகனம் யார் என்பதை விசாரித்ததில் தான் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் இருக்கக்கூடிய அதனுடைய உரிமையாளர் இந்த வாகனம் திருட்டு போனதாக அவர் காவல் நிலையத்திலே புகார் அளித்திருந்தார் என்பதும் தெரிய வந்தது. எனவே இந்த இருசக்கர வாகனத்தை அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து திருடி சென்றது யார் என்று காவல்துறை ஒரு பக்கம் விசாரிக்கும் பொழுது அது தொடர்பான சிசிடிவி பதிவுகள் கைப்பற்றப்பட்டது. இந்த நபர் தான் இந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்றிருக்கிறார் என்பதை உறுதி செய்து இந்த நபரினுடைய அடையாளங்களை விசாரிக்கும் பொழுது ஏற்கனவே அவர் வழக்குகளில் தொடர்புடைய பழைய குற்றவாளி தான் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்து யார் என்பதை அடையாளமும் கண்டறிந்திருக்காங்க. அதற்கு பிறகு பழைய வழக்கில் ஒன்று நீதிமன்றத்தில் இந்த நபர் கையெழுத்திட சென்ற பொழுதுதான் நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுதுதான் இந்த நபரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இது போன்ற ஆதாரங்கள் இருக்கிறது. இருசக்கர வாகனத்தை எடுத்த அந்த நபர் இவர்தான் அந்த பகுதிக்கு அவருடைய இந்த இருசக்கர வாகனம் இங்கு இருக்கிறது. அவருடைய அதே போன்றவருடைய செல்போன் சிக்னல் கூட அந்த இடத்திலே இருந்தாலும் கூட இவர்தான் கொலையாளி என்பதை எப்படி உறுதி செய்ய முடியும் என்று பார்த்தோம் என்றால் காவல்துறையினர் அதற்குரிய டிஎன்ஏ டெஸ்ட் அந்த டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். அந்த மாணவி சடலமாக மீட்கப்பட்ட இடத்துல பல்வேறு தடயங்களை கைப்பற்றியிருந்தார்கள். அதில் முக்கியமாக மாணவியினுடைய அந்த நகை இடுக்கில் இருந்த சில சதை துணுக்குகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவியுடைய நகை இடுக்குல சதை துணுக்குகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சதை துணுக்குகளை வைத்து இது யாருடையது என்பதை சந்தேக நபர்களிடமிருந்து இந்த டிஎன்ஏ சோதனைக்காக ரத்த மாதிரிகளை எடுத்தால் அதை உறுதிப்படுத்தி விட முடியும். அது போன்ற ஒரு பரிசோதனை முறையில உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த நபர் தான் கொலையாளி என்பதை உறுதி செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காவல்துறை சற்று இந்த வழக்குல ஒரு 9 நாட்கள் ஆகிறது என்று நேரம் எடுத்துக்கொண்டாலும் இந்த கொலையாளியை பிடிப்பதற்கு ஒரு சவால் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. பல்வேறு சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு நபர்களை விசாரித்திருந்தாலும் அதற்கு போதுமான ஆதாரங்கள் காவல்துறையிடம் கிடைக்காமல் அந்த நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைக்காமல் தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்களிடம் விசாரித்து வந்தார்கள். பல செல்போன்களுடைய சிக்னல் அந்த குறிப்பிட்ட இடத்தில் கிடைத்திருந்தாலும் கூட எந்த நபர் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த சடலம் கிடந்த இடத்துல அந்த கொலை நடந்த இடத்தில் இருந்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்கும் சற்று சவாலான விஷயம்தான். இதற்கு இடையில் தான் இது போன்ற ஒரு சிசிடிவி பதிவு காற்றாலையில் பதிவான அந்த சிசிடிவி பதிவில் இருந்து ஒரு இருசக்கர வாகனம் அங்கு இருப்பதும் அந்த இருசக்கர வாகனம் யார் என்பதை யாருடையது என்பதை போலீசார் விசாரணைக்கு சென்று அதற்கு பிறகுதான் இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. அந்த இருசக்கர வாகனம் திருடு போனது, அந்த திருடிய நபர் யார் என்பது தொடர்பான சிசிடிவி பதிவுகள் எடுத்தது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருந்திருக்கிறது. அந்த நபர் தான் இந்த இடத்தில் வந்திருக்கிறார் என்பதையும் உறுதி செய்தாலும் கூட டிஎன்ஏ பரிசோதனைக்காக அந்த நபருடைய ரத்த மாதிரிகளை வைத்து சோதனை நடத்தியதுல காவல்துறையினர் அவற்றை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்.